இன்ஸ்டியூட்டில் நான் எங்கள் செட்டில் இருக்குல்ல அப்போல்லாம் நாங்களாம் அந்த வீடியோ செக்ஷன் பக்கமே போக மாட்டோம். நாங்கள் எல்லோரும் வந்து சினிமா எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி எப்பவுமே வந்து 2 குரூப் இருக்கும் இன்ஸ்டியூட்டில். இன்னும் வந்து எக்ஸ்க்ளூசிவாக டெலிவிஷனுக்கு வேலைக்கு போகிறதுக்காகவே வந்து ஒரு செட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வருவாங்க. இன்னொன்று வந்து சினிமா எடுக்கிறது அப்படின்னு சொல்லி. இந்த சினிமா எடுக்கிறன்னு வந்த பசங்கள்லாம் வந்து ஃபிலிம் ஃபெஸ்டிவலுக்கு போவாங்க. சத்யம் சினிமாவில் எல்லா சினிமாவும் பார்ப்பாங்க. அதுக்கப்புறமா வீடியோ பக்கம் போகவே மாட்டாங்க. எங்கள் வீடியோ சாருக்கெலாம் வந்து பயங்கர கடுப்பாக இருக்கும் எங்களை பார்த்தாலே. வாங்கடா என்றைக்கு இருந்தாலும் ஒரு நாள் நீங்கள் வரத்தானே போகிறீங்க அப்படின்னு. நான் அந்தமாரி வீடியோ இதுக்கெலாம் வந்து போனதே இல்லை. எனக்கு பெருசாக வீடியோ பற்றியே தெரியாது. அப்புறமா சினிமா வந்து திடீர்னு வந்து வீடியோவுக்கு வர வேண்டிய ஒரு சூழ்நிலை ஒன்று வந்தது. ஒரு சீரியல் ஒன்று நாங்களாக ப்ரொடியூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து முதல்ல ஆரம்பித்தோம். சன் டிவியில் வந்து ஒரு சீரியல் ஒன்று ப்ரொடியூஸ் பண்ணோம். நான் என்னோட ஒரு 5-6 பேர் சேர்ந்து ஒரு சின்ன இன்வெஸ்ட்மெண்ட் போட்டுலாம் வந்து ஆரம்பித்தோம். அப்போது வந்து கற்றுக்கிட்டது தான் இந்த வீடியோ எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. சினிமா வந்து பெருசாக கேமராலாம் ஒன்றும் சேஞ்ச் ஆகலை. ஃபிலிம் அந்த காலத்துலேருந்து அதே மாதிரி ஸ்டேபிளாக தான் இருக்குது. அதனால தான் வந்து இன்றைக்கும் வந்து நீங்கள் ரொம்ப தைரியமாலாம் எடுக்கல. ஏன்னா இப்போது டிஜிட்டல் கேமராலாம் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து நீங்கள் அதை பார்க்க முடியாதுல்ல. உங்களோட படத்தை வந்து நீங்கள் கண்ணாலேயோ தொட்டோ பார்க்க முடியாது. ஒரு ஹார்ட் டிஸ்கில் தானே இருக்குது. அதுக்குள்ளே என்ன இருக்குங்கிறது தெரில. இருக்குங்கிறது வந்து இன்னொரு எக்யூப்மெண்ட்டை போட்டு நீங்கள் உள்ளேருந்து எடுத்து பார்த்தீங்கன்னா தான். இப்போ கூட ரீசெண்டாக வந்து எங்களுக்கு ஒரு சின்ன பிரச்சனை கிடையாது. அது ஒரு ஹைஸ்பீட் ஷாட் ஒன்று பண்ணோம். அது என்னென்னா வந்து அது மேக்கில் ரீட் ஆக மாட்டேங்குது. இது பிசி வந்து ரெக்கக்னைஸ் பண்ண மாட்டேங்குது. ஸோ அதோட பேக்கப் எங்கப்பான்னு திடீர்னு பகீர்னு ஆயிடுச்சு. ஏன்னா ஒரு ஹார்ட் டிஸ்கில் கொண்டு வந்து கொடுத்தாங்க. அதுக்கப்புறமா வந்து அதுக்கு ஒரு பேக்கப் ஒன்று வச்சுருக்குறாங்க. இப்போ அந்த பேக்கப் ஏதாவது ஆகிப்போச்சுன்னா என்ன ஆகுங்கிறதே தெரியல. அதாவது அது அந்த நம்ம ஒர்க் பண்ணுறப்ப தான் தெரியுது. அது ஃபிலிம்ங்கிறது வந்து நீங்கள் கண்ணில் பார்க்கலாம், தொட்டு பார்க்கலாம். இந்த மாதிரி ஃபிலிம் ஒன்றும் பெரிய சேஞ்சஸ்லாம் வரல. நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு. குற்றத்தை ஒப்புத்துக்கிறாங்களா? Forced to make a decision of their lifetime. கோவா போயிட்டு ஒரு ஃபாரின் ஃபிகரை பார்த்து லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி அப்படியே ஃபாரின்ல செட்டில் ஆயிடலாம். நம்மள எத்தனை நாள் தானே லட்சியமே இல்லாமல் இருக்குது. ஜெயஸ்ரீ மேடம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு ப்ரொடியூசராக அவங்களோட ஒர்க்லாம் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போ வந்து பாஸ்கர் சார், சிஜே பாஸ்கர் சார் வந்து அவங்க ப்ரொடியூஸ் பண்ணி அவர் டைரக்ட் பண்ணுறதுக்காக ஒரு ஸ்கிரிப்ட் ஒன்று கொடுத்துருந்தார். பட் அது மெட்டீரியலைஸ் ஆகலை. அந்த டயத்தில் வந்து எனக்கு இவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அந்த மாதிரி இவர் வந்து மின்பிம்பங்களுக்கு வந்து ஒரு சீரியல் ஒன்று பண்ண போகிறாரு, கேட்டிருந்தா நீங்கள் வேணால் மீட் பண்ணுங்கன்னு. அப்போ மீட் பண்ணப்போ தான் நான் மர்மதேசம் பண்ணேன். மர்மதேசம் 3rd பார்ட் சொர்ணரேகை அப்படின்னு சொல்லிட்டு. முதல்ல 2 வந்து நாகா பண்ணார். அப்புறமா 3rd வந்து பாஸ்கர் சார் பண்ணார். அதுக்கப்புறமா அந்த டீம் அப்படியே வந்துச்சு. எப்பவுமே நான் ஒரு இடத்துக்கு போனேன் அப்படின்னா வந்து அது அப்படியே போயிட்டுருக்கோம். அதுக்கப்புறமா நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 6-7 இயர்ஸ் வந்து 2 பேரும் ஒன்றா ஒர்க் பண்ணியிருக்கோம். Well, think again. ஐரமீன் கிடைக்குமா சார்? சீரியல் பண்ணுறப்போவே வந்து எனக்கு முதல்ல சினிமான்னு வந்து தான் நடுவில் டிவியேட் ஆகி போனது. ஒரு நாள் கூட வந்து கொஞ்சம் தண்டத்துக்குன்னு வேலை செஞ்சதே கிடையாது. ஏன்னா எனக்கு எப்படின்னா தோணுன்னா நம்ம இன்னைக்கு எபிசோடு வந்து யார் முக்கியமான ஆள் பார்ப்பாங்க அப்படிங்கிற மாதிரி தான் வந்து எனக்கு தோணும். அந்த மாதிரி தான் வந்து பல எபிசோடை வந்து ஃபிலிப் பார்த்துருப்பார்னு நினைக்கிறேன். அதனால தான் அவர் இம்ப்ரெஸ் ஆகி வந்து வெங்கட் பிரபுகிட்ட சொன்னார். இந்த மாதிரி நான் நிறையா டேரக்டர்ஸ்ட்டை வந்து பார்க்குறப்போ வந்து அவங்க எல்லாருமே சித்தி சீரியல் வந்து நிறைய பேர் வந்து பார்த்துருந்தாங்க. இன்றைக்கும் வந்து நிறைய பேர் பார்த்த சீரியல் எப்படின்னா வந்து சித்தி சீரியல் தான். அப்புறமா ஃபிலிமுக்கு வந்தது. எப்பவுமே இந்த ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் கொஞ்சம் சீரியல்லேருந்து வர ஆட்கள்னால் வந்து கொஞ்சம் எல்லாம் ஒரு மாதிரி தான் பார்ப்பாங்க. எனக்கு அதை பற்றி நான் சித்தி பண்ணேங்கிறத பற்றி இது பண்ணுறதுக்கோ எதுவோ ஒன்றும் எனக்கு வருத்தமாக எதுவுமே கிடையாது. எனக்கு ரொம்ப பெருமையான ஒரு விஷயந்தான். ஏன்னா நான் பண்ண எல்லாருமே வந்து நிறைய பேர் பார்த்தது. மலேசியாவில் ஷூட் பண்ணோம். கோவா ஷூட் பண்ணிகிட்டு இருந்தப்போ அங்கே முருகன் கோயிலுக்கு போயிருந்தேன். அங்கே என் ஒய்ஃபும் வந்திருந்தாங்க. அப்போது இந்தியாவிலேருந்து வந்திருந்தாங்க. போனப்போ வந்து அவங்க இந்த மாதிரி என் ஒய்ஃப் வந்து ஹஸ்பண்ட் வந்து கேமராமேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ அவர் அந்த குருக்கள் வந்து கேட்டார், என்ன பண்ணியிருக்கீங்க நீங்கள் அப்படின்னு. இல்லைங்க இந்த சென்னை 28ன்னு சொல்லி ஒரு படம் பண்ணேன் அப்படின்னு. சென்னை அப்படின்னாரு. இல்லைங்க சென்னை 28ன்னு ஒரு படம் அப்படியே அப்போ வந்துச்சு அப்படின்னாரு.
நீங்கள் வந்து எவ்வளோ நாள் ஆகுதுங்க அப்படின்னு. இல்லைங்க நான் வந்து 1 வருஷம்தான் ஆகுதுங்க, நீங்கள் அப்படி ஒரு படம் பண்ணீங்களா அப்படின்னாரு. அப்புறமா இந்த சரோஜாலாம் பார்த்தீங்களா, சரோஜா பார்க்கலன்ட்டாரு, எஸ்எம்எஸ் பார்க்கலன்ட்டார் அவர். என்னடா எதுவுமே பார்க்காம இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு, இல்லைங்க நான் கொஞ்சம் சீரியல்லாம் பண்ணியிருக்கேன், என்ன பண்ணீங்க அப்படின்னாரு. அந்த சித்தி அப்படின்னு வந்து டென்ஷன் ஆகிட்டார் அவர். ஐயோ நான் ரொம்ப விரும்பி பார்த்தது அண்ணாமலை ரிலீஸ் ஆனப்பெல்லாம் நான் மலேசியாவில் இருக்கேன், அதெல்லாம் வந்து நான் மிஸ் பண்ணதே கிடையாதுங்கன்னு சொல்லி உள்ளே ஓடி போய் ஒரு மாலையெல்லாம் கொண்டு வந்து, முருகனோட மாலையெல்லாம் கொண்டு வந்து கழுத்தில் போட்டு, அது மாதிரி ஒரு பெரிய மரியாதை வந்து சீரியல்னால கிடச்சிருக்கு எனக்கு. உண்மையிலே இப்ப நான் எவ்வளவு பெரிய லோக்கல் நான் உனக்கு காட்டுறேன்டே. ஒரு படம் வளர்ந்து வர்றப்போ வந்து உங்களுக்கு திடீர்னு தோணும்ல, படம் எடுக்கிறப்ப தான் தோணும். முதல்ல நமக்கு தோணும், எல்லாருமே வந்து படம் ஓட போகுதுன்னு நினச்சி தான் எடுப்போம். எடுக்கிறப்ப நமக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் ஒன்று வரும்ல, அந்த மாதிரி நல்லா இருக்கா, நல்லா வருதுங்கிற ஒரு கான்ஃபிடென்ஸு. தலையெல்லாம் வந்து பயங்கர ஹாப்பியாக இருக்கார் எங்கள் டீமோட. ஆமாம்மா அவர் பயங்கர ஜெல் ஆகிட்டார். அதுக்கப்புறமா நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன், அவர் ஜாஸ்தியெல்லாம் வந்து பேச மாட்டார், ஒரு ஷார்ட்னா ஷார்ட் வந்து பண்ணிட்டு போயிடுவார். அந்த ப்ரொஃபஷனலிசம் இருக்கும். இன்றைக்கும் வந்து காலையில் என்ன டைமோ அந்த டயத்துக்கு வந்து நிற்பார், அவர் கரெக்ட் டயத்துக்கு வருவார். இன்றைக்கி காலையில் எனக்கு லேட் ஆக போகுது அப்படின்னா வந்து லேட் ஆக போகுதுங்கிறத மறுநாளே சொல்லிவிடுவார். என்றைக்குமே வந்து அவரால் வந்து லேட்டுங்கிறதெல்லாம் கிடையாது. ஐயோ அவர் வந்துடுவாருன்னு சொல்லி நாங்கள்லாம் முதல்ல வரணும். நடக்காத ஒரு விஷயத்த எப்படி உங்களுக்கு கான்ஃபிடென்ட்டா சொல்ல முடியுது? விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி. ராஜேஷோட படம் பண்ண முடியலைங்கிறது வந்து எனக்கு ரொம்ப வருத்தமான விஷயம். ஏன்னா கரெக்டாக தள்ளி மங்காத்தா தள்ளி ஒரு ஷூட் பண்ணுற டயத்தில் வந்துருச்சு. அவர் ஜான்வரியில் ஷூட் பண்ணுறேன்னு சொல்லி சொன்னார். அதனால் என்னால் வந்து இந்த உருக்கல் ஓகே அப்படின்னு சொல்லி நெக்ஸ்ட்டு பண்ணுறாரு. இவங்க உதயநிதி ஸ்டாலின் வந்து ஹீரோவாக பண்ணுறாங்க. அந்த படத்துக்கு வந்து என்னால் பண்ண முடியல. ரொம்ப வருத்தமான விஷயம் அதுதான். இருந்தாலும் மனசுக்குள்ளே வந்து அப்படியே நான் டெய்லி ஆண்டவன்லாம் வேண்டிகிட்டு இருக்கேன், ஏதாவது ஒன்று நடந்து கொஞ்சம் தள்ளி போச்சுன்னா நம்ம பண்ணிட மாட்டோமா அப்படின்னு. அப்படி கிடையாது, அவர் பண்ணட்டும், நல்லபடியாக பண்ணட்டும். அவருக்கு இந்த படம் வந்து ஹேட்ரிக் ஆகணும் அப்படின்னு சொல்லி நான் விஷ் பண்ணுறேன். நீ மட்டும் தான் ஃப்ராடா இல்ல உங்க ஃபேமிலில இருக்கிறவங்க எல்லாரும் ஃப்ராடா? என்ன நினைச்சிட்டு இருக்க உன் மனசுல? இந்த படத்தோட ஆக்ஷன் கொரியோகிராஃபர் வந்து செல்வம் நமக்கு இதுலேருந்து பண்ணிகிட்ருக்கார். சரோஜா பண்ணியிருக்காங்க, அதுக்கப்புறமா கோவா, அதுக்கப்புறமா இந்த படம் ஒரு நாளாக வந்துட்டுருக்கு. ஒரு பயங்கர எனர்ஜெட்டிக்கான ஒரு மாஸ்டர் அவர். நல்லாயிருக்கும், அவரோட ஒர்க் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப வெல் பிளான்டாக இருக்கும். எல்லாத்தையுமே வந்து ஒரு பெரிய லெவலில் வந்து அவர் யோசிப்பார். அதுவும் இந்த தலையோட 50வது படங்கிறதுனால வந்து சூப்பராக பண்ணிடணும் சார் அப்படின்னு சொல்லிட்டு ஹை ஸ்பீட் கேமராஸ்லாம் யூஸ் பண்ணுறோம். இங்கே வந்து தலைப்படம் அப்படிங்கிறதுனால வந்து பட்ஜெட் அப்படிங்கிறதுலாம் ஒன்றும் கிடையாது. ஸோ என்ன நீங்கள் வேணுமோ அதை வந்து ப்ரொடியூசர் வந்து இங்கே கொடுப்பாரு. அப்படி தான் யூஸ் பண்ணியிருக்கோம். மோஷன் கண்ட்ரோல் கேமராஸ் வந்து ஒரு சாங்க்கு யூஸ் பண்ணோம். அதுக்கப்புறமா ஃபைட்டுக்கு வந்து ஹை ஸ்பீட் கேமராஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். நல்லாயிருக்கும். அவளை பிடிச்சிருக்கின்றியா பிடிக்கலன்றியா? நீ அந்த சக்தியை லவ் பண்றியா? தெரியல வச்சு ஒரு கோட்டு சொல்ல. இவ்வளோ நேரம் என்னோட இன்டர்வியூ பார்த்துருப்பீங்க. ஓரளவு டாலரேட் பண்ணுற மாதிரி இருந்துச்சா? நிறையா வந்து என்கிட்ட கேட்டாங்க, அது இப்படியாவது அந்த கதையை வந்து கண்டுபிடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த கதையை நான் சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கேன், அதெல்லாம் சொல்கிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு. இவ்வளோ நேரம் பார்த்து உங்களுக்கு என்னுடைய தேங்க்ஸ். இந்த பொழப்பெல்லாம் வேணாம் சாமி, நம்ம பேசாம ஊர் பக்கம் போய் சேருவோம். எனக்கு உன்னை ரொம்பவும் பிடிச்சிருந்தது.